அந்த மாதிரி வாழ்வு என் மீது திணித்த வன்முறைக்கு எதிரான வன்முறையை என்னிடம் கூட நான் வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட எடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு அமைதி பூங்காவான சமாதானமான ஒரு சமூகம் கிடைக்கும்னா நிச்சயமாக என்னுடைய வன்முறையிலிருந்து நான் விலகி அப்பொழுதே பிட்சுவை போல நான் விலகிக்கிறதுக்கான மனோபாவத்தோடு கையாளுறேன். எனக்கு யாரையும் அடித்து சிதைக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. நான் அடிபடக்கூடாது, என் மக்கள் அடிபடக்கூடாது, என் தோழன் அடிபடக்கூடாது, என் தங்கையும் என் சகோதரிகளும் பாதுகாப்பற்றிருக்கிறார்கள் என்ற போது அவர்களுடைய ஆயுதமே எனக்கும் ஆயுதமாக மாறுகிறது. அங்க வன்முறை பிறக்குது. அது அதிகாரத்திற்கு எதிரான வன்முறை, புரட்சிகர வன்முறை என்று நாங்கள் பெருமையாக கூட நாங்கள் பேசிக்கொள்வதுண்டு. அதனால வன்முறையை இங்கே யாரும் கொண்டாடுவதற்காக அதை வைக்கல. வாழ்வு நெருக்கிற அந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டெழுவதற்காக நம் மீது திணிக்கப்பட்ட நாம் விரும்பாதது. உலகத்தின் சண்டைக்கலை மேதையான லீ ஒரு வார்த்தை, புகழ்பெற்ற ஒரு வாசகம் சொல்வார், ப்ரூஸ்லி. சண்டை போடாத சண்டைக்காரன் நான், சண்டை போட விரும்பாத சண்டைக்காரன் நான் அப்படிம்பார். அவருக்கு சண்டை மேல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார். நான் சண்டை செய்வதில்லைன்னு சொல்லுவார் அவர். இன்னும் அழகாக அதை சொல்ல போனா, ஒரு வேட்டை நடக்கிற போது ஒரு மிருகம் எப்படி திட்டமிட்டு விட்டு தனக்கான உணவை தேடுவதில்லை, அது அப்படியே கண்டினியூவா தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா பாகங்களினுடைய ஒரு அங்கமாக தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடுது. வேட்டை நடக்கிற இடத்துல ஒரு வேட்டைக்காரனும் அவனோடு வந்த பயணியும் பார்க்குறாங்க. டக்குன்னு வந்த புலி மான் அடிச்சிட்டு போயிடுச்சு. அவன் சொல்றான், இப்போ ஒரு வேட்டை நடந்தது அப்படின்னு சொல்றான் அந்த பயணி. அங்கிருந்து அந்த கிராம பழங்குடி சொன்னான், வேட்டை நடந்தது, வேட்டையாளர்கள் அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னான். அங்கே வேட்டைக்காரர்கள் என்று யாரும் இருக்கவில்லைன்னு சொன்னான். ஏன்னா அது இயற்கையினுடைய நீதி, உணவுக்கான போராட்டம், வாழ்வுக்கான போராட்டம். அந்த வன்முறையை நாம் இங்கே யாரும் வன்முறைன்னு இகழ்றதும் இல்லை, அதை போய் இங்கே உட்காந்துட்டு புகழ்றதும் இல்லை. ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஒரு நியாயமற்ற மனிதர், ஒரு வெகுஜன மனிதர், ஒரு சாதாரணமான ஆள் வந்து கேள்வி கேட்பாரற்ற சூழ்நிலையில் அவன் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அதை மறுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் கடமைன்னு தான் நம்ம அதை சொல்றோம். ஆனால் அதிகாரமாக அது கட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரம் தொடர்ந்து வன்முறை செலுத்துவதற்கான பவரோடவே இருக்கு. சாதாரணமாக சாலையில் தெரிகிற எந்த ஒரு தனி மனிதனும் தன்னை ஒரு பெரிய இவனாக நினைச்சிக்க முடியாது. மினிஸ்ட்ரியில் ஜோப்பில் ஒரு வெள்ளை சட்டை போட்டு அதில் ஒரு போட்டோ வச்சு சித்திரவனோ அல்லது ஒரு ஐடி கார்டு ஒன்று தான் மறக்கும்போதே வந்து ஐ எம் ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிற விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடையாள அட்டைகள், அதை கையில் வச்சுட்டு இருக்கிறவனுக்கும் இந்த காவல்துறை கிட்ட கிடைக்கிற மதிப்பு மரியாதைகளை எல்லாம் அப்படி வாழ்கிற மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காவல்துறையில் இப்படி ஒரு வன்முறை நடக்குதாங்கிறதே உண்மையில் தெரியாது. நான் எழுதும் போதும் சொன்னேன், எழுதிய பிறகு படம் எடுத்த பிறகு மாறன் சாரோடும் பேசி கொண்டிருந்த போதும் சொன்னேன், இப்படி ஒரு விஷயம் உண்மையில் ஏராளமான திரைப்படங்களில் காவல்துறை வன்முறையாக வந்தாலும் அங்கெல்லாம் நாயகன் அடிபடுறான். அவன் ஒரு பின்னாடி ஒரு 100 பேர்த்து கொல்ல போறவன். ஒரு பாட்டில் 200 பேர்த்து கொள்ற அதிகாரிகளைத்தான் நாம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையுமே ஒரு சினிமா மிகை சினிமாவாக போய் உண்மைக்கும் பொய்க்குமான யதார்த்தமே தெரியாமல் போய் நாம் காட்டப்படுகிறதில் எல்லாம் காலம் கழிப்பதாக, பொழுது போக்குவதாக, நேர கொல்லியாக ஒரு கலை மாறி இருந்த ஒரு உலகத்திலிருந்து தான் நாம் இந்த படத்தை பார்க்குறோம். நம் மூளை அப்படித்தான் நமக்கு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நேர கொல்லி அல்ல கலை. கலை காலத்தின் கண்ணாடியாகவும் காலத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பதோடு, காலத்தை பிரதிபலிப்பதோடு அல்லாமல் காலத்தினுடைய அரசியலோடு அதிகாரத்தோடு மோதுவதாக, யுத்தம் புரிவதாக, காலத்தில் சற்றே முன் சென்று மக்களை வழிகாட்டி அழைத்து செல்வதாக ஆகச்சிறந்த கலை இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அவ்வளோ பெரிய எழுத்து எழுத தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நானும் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் ஒழுங்காக போகாமல் இமயம் உட்காந்துருக்காரு, அதனால சொல்லிடுறேன். நான் 10th படிக்கும்போது முதல் தடவை கட்டடிச்சிட்டு பார்த்ததே 16 வயதுல தான். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கட்டில் அடிச்சுட்டு பார்த்த படம். அதனுடைய அழகியலுக்காக அவர் இன்னைக்கும் ஜாம்பவானா இருக்கார். அந்த அது இவருக்கு பக்கத்தில் நான் உட்காருவேன் அப்படிங்கிறத நான் கற்பனையே பண்ணதில்லை. இந்த பெருமை வெற்றிமாறனுக்கு மட்டும்தான் சொன்னோம். அதனால வன்முறையை கொண்டாடுவதற்காக இந்த திரைப்படம் எடுக்கப்படலை. தோழி லீனா மணிமேகலை சொன்ன 5 கேள்விக்கும் பதில் சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை என்றிருந்தாலும் கூட, நான் இந்த படத்துக்கோட கதையை எழுதிட்டேங்கிறதுக்காக பேசாமல், நானும் விசாரணையை ரசித்தவன் என்ற முறையில், நான் ஒரு சினிமா ரசிகன் என்ற முறையில், உலக திரைப்பட ரசிக மனோபாவம் கொண்டவன் என்ற வகையில்,
இந்த படம் உண்மையில் அச்சத்தை விளைவிக்குதா என்று கேட்டால் ஆம், அச்சத்தை விளைவிக்கிறது. ஏன்னா எங்கள் நோக்கம் அதுவாக இருந்தது. இல்லாத ஒன்றை படைக்கல, இருக்கிறத வச்சு யதார்த்தமா படைச்சோம். இது தொடர்ந்து வன்முறையை மட்டுமே இந்த படம் சித்தரித்து வருவதாக நீங்க யாராவது சொல்லிட்டு இருந்தா அது வெளியில் சொல்லப்படுது, வெளியில் பேசப்படுது. அதுதான் மனித மனசுக்குள்ள ரொம்ப அவலத்தை உண்டாக்குது, அலைக்கழிக்குது. இந்த அலைக்கழிப்பு வெளியில் உங்களுடைய ஃபேஸ்புக் வழியா மின்னலனம் பாய்ந்து அடுத்தடுத்து போகுது. அடுத்த காட்சிக்கே முதல் காட்சியை பார்த்தவன் அடுத்து தன் நண்பர்கள் 15 பேர்த்தோட வர, 20 பேர்த்தோட, 5 தடவை பார்த்து 10 தடவை பார்த்துங்கிறவங்க தான் நிறையா. அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்படின்னா அவங்க வன்முறையின் குரூரத்தின் தன்மையை ரசிக்கிறவர்கள் என்பதாக பாவித்தாலே தப்பு. அது அடிப்படையில் அச்சத்தை விளைவிக்கிறது. அச்சம் உனக்கு வந்தவுடனே நீ அஞ்சி நடுங்கிற கோழையாகவே இருந்து விடுவாய் என்று நீ நம்புவது காலம் உன் மீது திணித்திருக்கிற ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் அச்சத்தோடு வாழ எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. அஞ்சி நடுங்குவதிலிருந்து விலகிச் செல்லத்தான் அவன் முயற்சி செய்வான். எங்கேயோ பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு லாரி சடன் பிரேக், ஹார்ன் அடிச்சு சடன் பிரேக் அடிச்சான்னா திரும்பி பார்க்காமே பிளாட்ஃபார்ம் விட்டு துள்ளி குதிக்கிறது தான் மனித மனம். அப்ப அச்சம் ஒரு எச்சரிக்கை உணர்ச்சி. அச்சம் என்பது அச்சத்தோட நிக்கிறது இல்லை, அது அடுத்தது இன்னொன்னு தொடங்க, அது ஒரு எச்சரிக்கை. அப்போ அச்சப்பட்டதிலிருந்து விலகி எச்சரிக்கை அடைவதும், எச்சரிக்கை அடைந்தவுடனே எது அச்சுறுத்தியதோ அது நியாயமற்றதாக இருக்கும்போது அதன் மீது கோபப்படுவதும் மானுட இயல்பு. அந்த மனித இயல்பு தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரமே அஞ்சி நடுங்கிற வகையில சுமார் 30 லட்சத்துக்கும் மேல வெறும் இளைஞர்களால் பார்க்கப்பட்டிருக்கிற படம் விசாரணை. 500 பேருக்கு 5 பெண்கள் 10 பெண்கள். பெண் விடுதலை குறித்தான ஒரு மாற்று கண்ணோட்டமே எனக்கு வந்தது இந்த படத்துக்கு பின்னாடி. அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படி அப்படி ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டுற போதே காலில் இருந்து காட்டாம தலை முகத்தை காட்டாம நேர இடுப்புல கேமரா வச்சு அப்படி கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வர நீர் சொட்ட 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 அப்படியே கேமரா கீழே மேலையுமா விரிச்சு அப்படி காட்டிட்டு வர்ற அந்த நாயகியை ரசிக்கிறது ஆண் மட்டுமல்ல, கூட உட்காந்துருக்கிற பெண்ணு தான். அப்படின்னா அந்த பெண் பார்வையாளராக இருக்கிற அந்த ரசிக பெண்களுக்கு, ரசிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பொண்ணோட உடை பிரச்சனையாக இல்லைன்னு அர்த்தம். அது கலாச்சாரவாதிகளுக்கும் கலாச்சார பயங்கரவாதிகளுக்கும் ஆடை குறித்தான மனநோயாளிகளுக்கும் தான் அது பிரச்சனையாக இருக்கிறத ஒழிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். படத்துல ஃபர்ஸ்ட் காட்சியிலிருந்து அருவாள் எடுத்துட்டு வீசி அருவாளை டிராக்டர்ல எடுத்துட்டு வர்ற படமெல்லாம் தமிழ்ல வந்தாச்சு. அது ஏதோ கொறுக்கருவா ஒண்ணு பின்னாடி சுத்திட்டு தெரிஞ்சான் பழைய காலத்தில். நம்பாளு முடிச்சிடறேன், பழைய காலத்தில் சுத்திட்டு தெரிஞ்சாங்க. அதை கைக்கு அவனுக்கு வேற ஆயுதம் இல்லாமல் இருந்தது. உணர்ச்சிகரமான வாழ்வு துன்ப நெருக்கடியில் இருந்தபோது அவனுக்கு மோதல் வரும்போது அதை கையாண்டான். அறிவால் கொலை ஆயுதமே இல்லை, அது உழைப்பு கருவி. அதை கொலை ஆயுதமாக மாற்றியது தமிழ் சினிமா மட்டுமல்ல, வரலாற்றில் பல பேர் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆயுதங்களும் சரி, மற்ற வாழ்க்கையில் வர்றதும் சரி, இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிற அச்சமும் சரி, நிச்சயமாக ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்கும் என்ற எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது. லாக்கப் எழுதிய போதே நான் சொன்னேன், இது நிறந்த புத்தகம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். மதிப்புரை செய்தவர்கள் நிறைய பேர் ஒத்திருக்கிறார்கள். அது காரணம் நான் சொன்னேன், இது ஒரு மனித பிரச்சனையை உள்ளே வைத்திருக்கவில்லை, இது மனிதர்களுடைய மொத்த பிரச்சனையும் உள்ள வச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இங்கு நாம் கூட்டமாக இருக்கிறவர்களையே கூடி இருக்கிறோமே ஒழிய உங்களை நீங்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாகத்தான் உணர்கிறீர்கள். சாலையில் நடந்து போகும்போது இந்த பெருநகர கூட்டத்துக்கு மத்தியிலேயே எல்லோருமே அனாதைகள் என்றதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அனாதைதான். அடிச்சு விழுந்துட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் தவிர உன்னை எவனும் குமிஞ்சு வைக்க மாட்டான். ஏன்னா வண்டி நிறுத்துறக்கே ரோட்டில் இடம் இல்லை. மனிதாபிமானத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி ரோட்டில் நிறுத்தினீங்கன்னா பின்னாடி வந்தவன் தட்டிட்டு போவான், போலீஸ்கார் வந்து அட்ரு தான் சொல்லுவான். உன்னை டேன்னு கூப்பிடுற போலீஸ்காரன் இருந்துட்டு இருக்கிற ஏன்னு கேட்காதா ஒரு மானமளந்த சமூகமாக இந்த உலகம் இருந்துட்டு டேன்னு கூப்பிடுறான், இன்னும் கூப்பிடுறான். நான் 50 வருஷமா எதிர்த்துட்டு இருக்கிறேன். இந்த அடிப்படையே மாறாத ஒரு பழமையான அதிகார வர்க்கத்துக்கு அடிமைப்பட்ட கீழ்ப்படிந்து போன சமூகம். குற்றவாளியாகவோ காவல்துறை முன்னால் நின்றுவிட்டாலோ குற்றம் சாட்டப்பட்டு விட்ட மனிதனாக ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி காலத்திற்கும் குறுகி போகிற மனிதர்களை படைக்கிறார்களே ஒழிய குற்றம் சாட்ட ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டவங்கிறது பால்ய பருவ குற்றங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஏராளமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து விலகி ஒரு குற்றம் என்பது தொடர் குற்றமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியாமல் நடந்தது அல்லது உணர்ச்சி வேகத்தில் நடந்தது, தற்செயலாக நடந்தது, அடுத்தது வேறொரு இயல்பான வாழ்க்கைக்கு வாழவே மனிதன் விரும்புகிறான் என்கிற உண்மையிலிருந்து குற்றவாளி என்ற பட்டம் உருவாக்குது. அப்போ அந்த பட்டத்தை உடைக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கு. அதுக்காகத்தான் லாக்கப்பும் கட்டுதலினுடைய காற்றும் எழுதப்பட்டது.
கட்டுதலினுடைய காற்று நீங்கள் படித்தீர்களானால் அதில் சொல்லுவீங்க, ரொம்ப போர் அடிக்குது, ஒரு வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி ஜாலியாக தான் எழுதியிருக்கேன். சிறைக்குள்ள மனிதர்களுக்கு ஏற்படுகிற கூட்டுணர்ச்சியும் கூட்டு உறவும், மனிதர்களோடு தங்களுடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த பேரானந்தமான தருணங்களும் சிறை ஏராளமாக கொடுக்கும். அதை நம்பி போயிடாதீங்க, ஏராளமான கஷ்டம் இருக்கு. ஆக லாக்கப்பும் சரி, கட்டுதலினுடைய காற்றும் சரி, என்னுடைய புத்தகம் சினிமாவாக மாறுவதற்கு என்னுடைய அருமை நண்பன் ஞானி என்கிற தங்கவேலவன் மாறன் சாரும் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்கார். அவன்தான் சொன்னான், சந்திரன் இது உலகின் மிகச்சிறந்த காவியமா மாறும்னு சொன்னான். காவியம்னா ஏற்கனவே இருக்கிற காவியங்களோட எல்லாம் இதை ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு எழுத்தும் தனித்தன்மை வாய்ந்தவை, ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மை வாய்ந்தவை. பார்வையாளனின் மனோநிலைக்கு ஏற்ப காட்சிப்படுபொருள் மாறுபடுகிறதே, மாற்றத்தம் கொள்ளுகிறதே ஒழிய படைத்தவனின் நோக்கத்தில் மட்டும்தான் படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் என்ன படைத்தானோ அதை தான் காட்சிப்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பு படைத்தவனுக்கு இருக்கிறது. அது எழுத்தாளனுக்கும் இருக்கிறது, சினிமா எடுக்கிறவனுக்கு இருக்கு. ஒரு படத்துல ஒரு காட்சி வைப்பாங்க, தங்கச்சி காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரு அண்ணங்காரன் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பாலத்து மேல இருந்து ஒரு வீசுவான். தங்கச்சி அப்படி தலை துண்டாய் போகும், பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளையும் தலை துண்டாய் விழுகும். அந்த படம் 100 நாள் ஓடிட்டு இருக்குது. அது என்ன பயங்கரம் அது. அதை பின்னாடி அந்த இயக்குனர் சொன்னாரு, இப்படி கை தட்டுவாங்கன்னு நினைச்சு நான் அந்த காட்சியை வைக்கல, அது பிடிக்காம போட்டுன்னு நினைச்சு வச்சேங்கிறார். காட்சிப்படுத்துற போது படைப்பவன் என்ன நினைக்கிறானோ அதை தாண்டி படைப்புக்குள்ள வேறொரு வடிவம் வந்துடுச்சுன்னா படைப்பு தப்புன்னு வேணா சொல்லலாம், படைப்பாளி இன்னும் வளரணும்னு வேணா சொல்லாம வெளியே நாம் அதை கொண்டாடிட்டு இருக்கிற படங்களை தான் நாம் பார்த்தோம். அப்போ படைத்தவனின் நோக்கமாக இருப்பது காட்சியில் இருக்குது. காட்சியை நேரடியாக பார்வையாளன் பார்க்கிறான், பார்த்தவன் படைத்தவனுடைய உணர்வையே நேரடியாக புரிந்து கொண்டான் என்றால் அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்பு. அந்த வகையில் இன்னைக்கு படைப்பாளியான ஆகச்சிறந்த இயக்குனர் என்று இந்தியா முழுவதிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற வெனிஸ் நம்மளுக்கு ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்குற இடமெல்லாம் வேண்டியதில்லை தான். நம்ம ஆளுங்க ஏராளமான படைப்பாளிகள் இருக்காங்க. வெனிஸில் போய் வாங்குறதுங்கிறது ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமையே நான் நல்லா ஓடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ப மாட்டீங்கல்ல. அதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது தான். கால் இருக்குதுன்னு காட்டணும்ல, ஜெயிச்சாலும் ஜெயிக்கலினாலும் ஓடுனவனுக்கு சர்டிஃபிகேட் உண்டல்லவா. அந்த வகையில் அது தான் ஓடாம வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கெல்லாம் போறது. உலக திரைப்படம் உள்ளூர் திரைப்படம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பெஸ்ட் ஃபில்ம், பேட் ஃபில்ம், இதுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. கமர்ஷியல் ஃபில்ம் நல்லா கிடையாது. சந்தை சினிமா, அந்த சினிமா, இந்த சினிமா, அதெல்லாம் அறிவாளிகள் தாங்கள் உருவாக்கி அதை இதுன்னு பிரிப்பாங்க. அவங்க ஒரு வேல்யூ போடுவாங்க, ஸ்கேல் அதெல்லாம். அதனால இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்டோரி, இஸ் அ பெஸ்ட் ஃபில்ம். இது நல்ல கதை, அதனால் அது நல்ல படமாக மலர்ந்திருக்கிறது. ஆகச்சிறந்த கலை மேதமையோடு அவர் அந்த படத்தை படைச்சிருக்கார். லாக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. அது எழுத்தில் வந்தபோது ஒரு 2-3000 புத்தகம் தான் போயிருந்துச்சு. இன்னைக்கு எங்கெங்கயோ இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான மக்களும் பார்த்து உளப்பூர்வமாக திரும்ப திரும்ப பார்க்கிறான்னா அவன் குரூரமானவன் அல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் அந்த வேதனையும் என்ன செய்வதென்று தெரிய முடியாத அந்த கோபமும் தாபமும், டே வாங்குற போல வார போய் பார்த்து வரல, அது பட்டாசமா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுக்கு அடியை கூட ரசனையாக. என்ன ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், சார் சூப்பர் சார், சூப்பரா அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க சார் அப்படின்னாங்க. வன்முறையை அங்கே சூப்பர்னு சொல்லல. அவன் ஒவ்வொரு வன்முறைக்கு இடையிலும் ஒவ்வொரு மனிதனும் மீண்டெழுவதற்கான மனித உணர்ச்சி அங்கே யதார்த்தமா வச்சிருக்காங்க. நியூ ரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம்னா அதுதான். இதுதான் நியூ ரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம். லைஃப்ல ரியலிசம் என்பது ஒரு விவசாயியோட வாழ்க்கை ஒரு விஞ்ஞானிக்கு தெரியாது, ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டர்னருக்கு தெரியாது. அதனால தெரியாதது எல்லாம் நாம் அப்படி இல்லைன்னே சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கும். அப்துல் கலாம் நல்ல ராக்கெட் விடுவார், ஆனால் என் ராட்டை ஓட்டிடுவாரா? ஓட்ட முடியாது. அந்த மாதிரிதான் அது துறைசார் நிபுணத்துவம். கலை என்பது கூட துறைசார் மனிதர்களால் வேறு வேறாக பார்க்கப்படும் போதெல்லாம் வேறு வேறு கருத்துக்களை அப்படி உண்டாக்குனா தான் நல்ல கலை. எந்த கருத்துமே உண்டாகல, ஒரே கருத்து தான் இருக்குதுன்னா அதுவும் தட்டையான சினிமா தான். அப்ப இந்த மாதிரியாக இல்லாம இன்னைக்கு லாக்அப் நூல் சினிமாவை வந்திருக்கு. சினிமாவை தமிழ் சமூகம் வெற்றியடைய செய்திருக்கிறது. மேலும் இங்கே நானே சொல்லக்கூடாது, மாறன் சார் இருக்கார், அவர் தான் சொல்லணும். ஆனாலும் அவர் சொன்ன அந்த வாசகத்தோடு நான் முடிவு செய்கிறேன். 5வது நாள் கோவை திரையரங்குகளை பற்றி ஒரு புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன். அவரும் மாநிலம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு அவர் விசாரிச்சுட்டு இருந்தார். ஏன்னா படைத்தவர்கள் அதை கவனிப்பாங்க இல்லையா, அதனால் அவர் அதை கவனிச்சுட்டு இருந்தார். எனக்கும் சொன்னார், சந்திரன் முதல் 3 நாள் எப்போ ஓடுற அலையா இருக்க போகுது, அடுத்த நாள் 5வது நாள் ஆச்சு,
திங்கள் ஆயாச்சு, இனி தேட்டரில் பகல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க கொஞ்சம்னாரு. எல்லா தேட்டருக்கும் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே நல்லா வேலை செஞ்சாங்க, பார்த்தாங்க. ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொன்னேன். 10வது நாள் ஹவுஸ்ஃபுல்லு, 11வது நாள் மறுபடியும் நிறைஞ்சிட்டு இருக்குது. செகண்ட் ஷோவுக்கும் 100 பேர் 150 பேர் உட்காந்துருக்கான்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது அந்த அவருக்கு நான் இரவு அவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, சார் ஹிட்டாக போயிட்டுருக்கு, நிறைஞ்சுதான் இருக்குது, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, புதுசாக வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர், சந்திரன், இதுவரைக்கும் இருந்த கருத்துக்கு மாறாக இந்த படம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு எடுத்து ஒரு வெனிஸ் போன்ற போட்டிகளுக்கெல்லாம் போயிட்டு அது பார்க்குறதுக்கு ரசனையாக இருக்காது. அவர் சொன்ன மாதிரி 16 நிமிஷத்தை தொடர்ந்து காட்டுவாங்க, அல்லது அக்ரகாரத்தில் கழுதியில மாதிரி ஒரு கழுதை அப்படி காதை ஆட்டுறதை டிக் டிக் டிக்னு காட்டிகிட்டே இருப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா ரசிக்கிறாங்க. அப்படின்னா உலகத்தினுடைய தரச்சிறந்த கலையை, தரச்சிறந்த சினிமாவை ரசிக்கக்கூடிய ஆகச்சிறந்த ரசிக மனோபாவம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரன் என்ன சொன்னாரு, இந்த அந்த ரசனை உள்ள மனிதர்கள் மீது நம்பிக்கை இருக்குது. இந்த ரசனையை இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் பார்த்துடுச்சு. அவங்க இன்னும் ஆகச்சிறந்த தமிழ் சினிமாவை படைப்பார்கள். வெற்றிமாறன் ஒரு தொடக்கம் மட்டும்தானே வெளிய, அது முடிவல்ல. அதை தேடி நீ தமிழ் சினிமாவினுடைய இயக்குநர்களுடைய ஜாம்பவானுடைய பிள்ளைகளும் பாலுமகேந்திராவோட பிள்ளைகளும் இங்கே ஏராளமாக இருக்கிறாங்க. இங்கே எல்லாரும் படைப்பாளிகள். அவங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கதை இருக்குது. எல்லாரும் படைப்பாளியாக முடியும், ஆகச்சிறந்த படைப்பு வரும். அதற்கான நம்பிக்கை விசாரணை, அது சமூகத்தை விசாரிக்கிறது, உங்களது மனசாட்சியை விசாரிக்கிறது. எல்லாவற்றையும் விசாரிப்பதனால அது ஆகச்சிறந்த விசாரணைக்குரிய திரைப்படமாக இருக்கு. இப்படி ஒரு இடத்துல எனக்கு கூட்டமெல்லாம் ஒரு சஞ்சலம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 20 பேர்த்துலையும் பேசுவேன், கூட்டமாக இருந்தாலும் பேசுவேன். எனக்கு என்னென்னா மக்களோடு பேசணும், மக்களோடு கலந்துரையாடணும். அதுக்காகத்தான் கலைஞன் எழுதுகிறான், கலைஞர் படைப்பாளி சினிமாவை படைக்கிறான். உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் தான் கலை இருக்கிறது. அது நடந்து விட்டது. ஆக சிறந்த வெற்றிமாறனுக்கே இந்த எல்லா புகழும் சேரட்டும். இதற்காக கதை கேட்காமலே பணம் ஒதுக்கிய தனுஷாரை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். திரைப்பட கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப துறையாளர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இமயம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி, வாய்ப்புகளுக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.